தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை. அற்புத குழந்தை இயேசுவிடம் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எங்கள் அருமை குழந்தை இயேசுவே, அடியோரை ஆசீர்வதித்து வரவேற்க கரம் விரித்து காத்திருக்கின்றீர். ஜெபத்தின் வழியாக உம்மை வாழ்த்தி வணங்க எங்களுக்கு உதவி புரியும். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர். எங்களை பற்றி உமக்கு எவ்வளவோ அக்கறை. எங்கள் மன்றாட்டுக்களை கேட்க எங்களோடு இருக்கின்றீர். எனவே எங்கள் குரலுக்கு செவி சாய்த்து எங்கள் கோரிக்கைகளை கருணை கூர்ந்து அளித்தருளும். வல்லமை மிக்க உமது உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு இறைஞ்சி வேண்கிறோம். தந்தையோடும் தூய ஆவியாரோடும் இறைவனால் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே, ஆமேன். மத்தேயு நற்செய்தி நூற்பிரிவு 11 இறைவார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. இயேசு, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: தன்னை நம்புகிறவன் தொலைந்து போனவன். கடவுளை நம்புகிறவன் எல்லாவற்றையும் செய்ய முடியும். என் கடவுளே, எனக்கு உதவி செய், என் மீது கருணை காட்டுங்கள் என்று சொல்வதற்கு நமக்கு என்ன விலை? இதைவிட எளிதாக ஏதாவது இருக்கிறதா? நாம் அதை செய்வதில் விடாமுயற்சியுடன் இருந்தால் இந்த சிறிய விஷயம் நம்மை காப்பாற்ற போதுமானதாக இருக்கும். புனித அல்போன்ஸ் லிகோரி. ஜெபிப்போமாக. எங்கள் நம்பிக்கையின் பலமே எம் இறைவா, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கின்றோம். உமது மேலான செயல்பாடுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் நம்பி வாழ்ந்த பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், நண்பர்கள், வாழ்க்கை துணை, பிள்ளைகள், இவர்கள் எல்லோராலும் கைவிடப்பட்டு வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து என்ன செய்வதென்றே தெரியாமல் விழி பிதுங்கி நின்ற நேரங்களில், எல்லாவற்றையும் இழந்து தனிமரமாக விடப்பட்ட சூழல்களில், மனித நம்பிக்கைகளில் தோற்று சோர்ந்து போய் வீழ்ந்த தருணங்களில் எல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதே என்று சொன்னவரே, இந்த உலகம் உன்னை கை நெகிழ்ந்தாலும், உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கை நெகிழ மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். உன் பெயரை என் உள்ளங்கைகளில் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவரே, பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும், பால் குடிக்கும் தன் மகவை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று எங்களுக்கு ஆறுதல் தருகிறவரே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கோழி தன் குஞ்சுகளை தனது சிறகுகளுக்குள் அடியில் வைத்து பாதுகாப்பது போல நான் உங்களை பாதுகாப்பேன். பருந்து தன் சிறகுகளில் தன் குஞ்சுகளை சுமந்து இந்த உலகத்தை சுற்றி காட்டுவது போல நானும் என் சிறகுகளில் உங்களை தூக்கி சுமந்து உலகத்தின் துன்பங்களை எளிதாக தாண்டிச் செல்ல எனது ஆற்றல் மிகு சக்தியை தருவேன் என்று சொன்னவரே, எங்கள் நம்பிக்கையின் ஆதாரமாக உமது பிரசன்னத்தை, உமது தூய ஆவியானவரை எங்களுக்கு கொடையாக தந்தவரே, உமக்கு மகிமையும் மாட்சியும் உரித்தாகுக. உம்முடைய இந்த நம்பிக்கையின் வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி எப்போதும் சோர்ந்து போகாமல் நீர் தருகின்ற தைரியத்தோடு வாழ அருள் தாரும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று உம்முடைய வாக்குத்தத்தங்களை நம்பி என்னுடைய எல்லா சுமைகளையும், கவலைகளையும், கண்ணீர்களையும், அவமானங்களையும், தோல்விகளையும், விரக்திகளையும் உம்மிடத்தில் ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறேன். உம்மிடத்தில் இருக்கும் அமைதி, மகிழ்ச்சி, சமாதானம் இவற்றை இன்று எங்களுடைய இதயத்திற்கும், எங்கள் குடும்பத்திற்கும், இந்த சமூகத்திற்கும், இந்த உலகத்தின் கடை எல்லை நாட்டிற்கும் தந்தருள வேண்டுமென்று உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறேன். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய அன்பு போர்வையினால் நம்மை மூடி மறைத்து காத்து அருள்வாராக. ஆமேன்.